வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சாரஜ் யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஜெகதீஸ்வரி சிவராஜன், ஸ்பெஷல் எஜுகேட்டர். மாற்றுத்திறனாளிகளுக்கு கவர்மெண்ட்ல என்னென்ன ஸ்கீம் இருக்கு, அதை எப்படி அப்ளை பண்ணணும், எங்க போய் அப்ளை பண்ணணும், இந்த மாதிரியான பல சந்தேகங்கள் நம்ம பேரண்ட்ஸ்க்கும் கேர் கிவர்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் வரும். டிசபிலிட்டி சர்டிபிகேட் எடுத்துட்டோம், ஆனா அதுக்கப்புறம் என்ன ஸ்கீம்ல எப்படி அப்ளை பண்ணணும், இந்தியன் கவர்மெண்ட்ல என்னென்ன ஸ்கீம் இருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட்ல என்னென்ன ஸ்கீம் இருக்கு, ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாமா இல்ல ஆஃப்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணுமா, இந்த மாதிரியான கேள்விகள் நமக்கு அடிக்கடி வருது இல்லையா? அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம கொஞ்சம் விளக்கமா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல இந்தியன் கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் டிசேபிள்டு பீப்புளுக்கு என்னென்ன ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அதை எப்படி யாரு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்தியன் கவர்மெண்ட்ல இருக்க ஸ்கீம்ஸ். ஏடிஐபி ஸ்கீம், அதாவது அசிஸ்டிவ் டிவைஸ் ஸ்கீம். இந்த ஸ்கீம டிசபிலிட்டி காரணமா எந்த ஒரு குழந்தையும் மூவ்மெண்ட், இயரிங், டெய்லி ஆக்டிவிட்டிஸ் இது எதுவுமே ரெஸ்ட்ரிக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஸ்கீமுங்க. யார் இதை அப்ளை பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, 40% டிசபிலிட்டி சர்டிபிகேட் இருந்தா அவங்க அப்ளை பண்ணலாம். குழந்தைங்களும் அப்ளை பண்ணலாம், பெரியவங்களும் அப்ளை பண்ணலாம். குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம், அடல்ட் செல்ஃபாவே அப்ளை பண்ணிக்கலாம். இதோட பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, வீல் சேர் கொடுப்பாங்க, இயரிங் எய்ட் கிடைக்கும், கேலிபர்ஸ், ஆர்டிபிஷியல் லிம்ப், இந்த மாதிரியான அசிஸ்டிவ் டிவைஸ் எல்லாம் நம்ம வாங்கிக்கலாம். இது எப்படி அப்ளை பண்ணோம்னா, டைரக்டா ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியாதுங்க. டிஸ்ட்ரிக்ட் டிஃபரண்ட்லி ஏபிள்டு வெல்ஃபேர் ஆபீஸ் அப்ரோச் பண்ணி அங்கதான் நம்ம இதை அப்ளை பண்ணணும். இல்லனா கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஏடிஐபி கேம்ப்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்கன்னா அதுல நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்கீமை யார் மேனேஜ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி. அடுத்த ஸ்கீம் யூடிஐடி கார்டு. இது யூனிக் டிசபிலிட்டி ஐடி கார்டு. இந்த ஐடி கார்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இருக்கிற எல்லா ஸ்கீமுக்குமே பேஸே இந்த ஐடி கார்டு தான். இதை யார் அப்ளை பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, டிசபிலிட்டி சர்டிபிகேட் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. பேரண்ட்ஸ் இல்ல கார்டியன்ஸ் அப்ளை பண்ணலாம். இந்த கார்டு எதுக்கு யூஸ் ஆகும்னா, பென்ஷன், ஸ்காலர்ஷிப், பஸ் பாஸ், இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான திட்டங்களை சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்தும் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்தும் நம்ம பெறதுக்கு இது யூஸ் ஆகும். இதை எப்படி அப்ளை பண்ணலாம்னா, ஆன்லைன்ல ஈஸியா ரெஜிஸ்டர் பண்ணலாங்க. மெடிக்கல் போர்டு வெரிஃபிகேஷன் அபிஷியல் போர்ட்டல்ல, யூடிஐடி போர்ட்டல்லையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். மூணாவது ஸ்கீம் நிர்மயா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இது டிசபிலிட்டி இருக்கவங்க மெடிக்கல் அண்ட் தெரப்பி எக்ஸ்பென்ஸ்க்கு லாங் டர்மா சப்போர்ட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இதை யார் அப்ளை பண்ணலாம்னா, ஆட்டிசம், சிபி சைல்டு, இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, மல்டிபிள் டிசபிலிட்டி இந்த மாதிரி இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதை செல்ஃபாவும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்ல பேரண்ட் இல்ல கார்டியன் கூட இதை அப்ளை பண்ணலாம். இதுல என்னெல்லாம் கவர் ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஹாஸ்பிட்டலோட அட்மிஷன் கவர் ஆகும், தெரப்பி, அப்புறம் மெடிசன்ஸ் இதெல்லாமே கவர் ஆகும். இது எப்படி அப்ளை பண்ணலாம்னா, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ல பண்ணிக்கணும். ஒன்ஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா எவ்ரி இயர் இது ரெனியூவல் பண்ணணுங்க. இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாருன்னா, நேஷனல் ட்ரஸ்ட். அடுத்த ஸ்கீம் நேஷனல் ட்ரஸ்டோட ஸ்கீம்ஸ்ங்க. விகாஸ், சயோகி, கௌரண்டா. இது ஆட்டிசம், சிபி, ஐடி, மல்டிபிள் டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு லாங் டேர்ம் பிளானிங்காக யூஸ்ஃபுல்லா இருக்க ஸ்கீம்ங்க. சோ விகாஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, டே கேர் அண்ட் ஸ்கில் ட்ரைனிங் யூனிட்டுக்கான ஸ்கீம் அது. சயோகி அப்படிங்கிறது கேர் கிவர் ட்ரைனிங் கொடுக்கிற ஸ்கீம். கௌரண்டானா சப்போர்ட்டட் குரூப் லிவிங்காக உருவாக்கப்பட்ட ஸ்கீமுங்க. சோ இதை யார் அப்ளை பண்ணலாம்னா, பிடபிள்யூடி இல்ல பேரண்ட் இல்ல கேர் கிவர்ஸ் இதை அப்ளை பண்ணலாம். எப்படின்னா, நேஷனல் ட்ரஸ்ட் போர்ட்டல்ல ஆன்லைன்ல நம்ம அப்ளை பண்ணலாம். இதோட அத்தாரிட்டி நேஷனல் ட்ரஸ்ட் ஸ்கீம்ஸ் தான். அஞ்சாவது, சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ங்க. சோ டிசபிலிட்டியால பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு எஜுகேஷனுக்கு தடை இல்லாம இருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். இது யார் அப்ளை பண்ணலாம்னா, 40% டிசபிலிட்டி இருக்கவங்க, ஸ்கூல் போற ஸ்டூடெண்ட், காலேஜ் போறவங்க, இல்ல ஹையர் எஜுகேஷன்ஸ்க்காக அப்ளை பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணாலும் இதை அப்ளை பண்ணலாம். இது எப்படி அப்ளை பண்ணலாம்னா, நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாங்க. இதோட அத்தாரிட்டி மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். அடுத்ததா, தமிழ்நாட்டோட கவர்மெண்ட் என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு அப்படிங்கறத பாப்போம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, டிஃபரண்ட்லி ஏபிள்டு பென்ஷன் ஸ்கீம். இது யார் அப்ளை பண்ணலாம்னா, 18 வயசுக்கு மேல இருக்கவங்க, 40% டிசபிலிட்டி இருக்கவங்க செல்ஃபாவும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்ல கார்டியனும் அப்ளை பண்ணலாம். இது எப்படி அப்ளை பண்ணலாம்னா,
விஏஓ ஆபீஸ் இல்ல தாலுக் ஆபீஸ் இங்க போய் நம்ம அப்ளை பண்ணோங்க. சோ இதை நம்ம ஆன்லைன்ல பண்ண முடியாது, ஆஃப்லைன்ல தான் பண்ணும். இல்லனா டிஸ்ட்ரிக்ட் டிஃபரண்ட்லி ஏபிள்டு வெல்ஃபேர் ஆபீஸ்க்கும் போய் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதோட அத்தாரிட்டி தமிழ்நாடு சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுங்க. சோ நெக்ஸ்ட் ஸ்கீம் டிஃபரண்ட்லி ஏபிள்டு வெல்ஃபேர் போர்ட் பெனிஃபிட். இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டெய்லி டிராவல் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு நல்ல ஸ்கீமுங்க இது. சோ இதோட பெனிஃபிட் வந்து ஃப்ரீ பஸ் பாஸ் கிடைக்கும், எஸ்கார்ட் பாஸ் வாங்கிக்கலாம். எஸ்கார்ட் பாஸ்னா நம்ம ஸ்பெஷல் சைல்டோட டிராவல் பண்றதுக்கு எக்ஸ்ட்ராவா இன்னொருத்தங்க இன்கேஸ் அம்மா போலாம் இல்ல கேர் கிவர்ஸ் போலாம், அவங்களுக்கு ஒரு பாஸ் கொடுப்பாங்க. சோ நெக்ஸ்ட் அசிஸ்டிவ் டிவைஸ்க்கும் நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாங்க. இது எங்க அப்ளை பண்ணலாம்னா டிஃபரண்ட்லி ஏபிள்டு வெல்ஃபேர் ஆபீஸ் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு இல்லீங்களா, அதுலதான் அப்ளை பண்ணணும். சோ இதுவும் வந்து நம்ம ஆன்லைன்ல பண்ண முடியாது, ஆஃப்லைன்ல தான் பண்ணணும். இதோட அத்தாரிட்டி வந்து டிஃபரண்ட்லி ஏபிள்டு வெல்ஃபேர் போர்ட் தமிழ்நாடு தாங்க. சோ நெக்ஸ்ட் ஸ்கீம் தமிழ்நாடு ஸ்டேட் கொடுக்கிற ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். இது வந்து காலேஜ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்கீமுங்க. இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம்னா த்ரூ காலேஜ் இல்ல ஸ்கூல் மூலமா அப்ளை பண்ணலாம், இல்லனா டிஸ்ட்ரிக்ட் வெல்ஃபேர் ஆபீஸ்க்கு மூலமா போய் நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்க. இதுவும் வந்து நம்ம ஆஃப்லைன்ல தான் பண்ண முடியும், ஆன்லைன்ல பண்ண முடியாது. சோ நெக்ஸ்ட் ஸ்கீம் பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். சோ ஒர்க்கிங் ஏஜ் பிடபிள்யூடிக்கு இன்கம் சப்போர்ட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த ஸ்கீம்ங்க இது. சோ இதோட பெனிஃபிட் வந்து NHFDC லோன் கிடைக்கும், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சப்சிடி கிடைக்கும், ஸ்கில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. சோ இது எங்க அப்ளை பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா டிஃபரண்ட்லி வெல்ஃபேர் ஆபீஸ் இருக்கீங்களா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, அங்க அப்ளை பண்ணலாம். இல்ல NHFDC லிங்க்டு ஆபீசஸ் அப்ளை பண்ணலாம். சோ இதோட அத்தாரிட்டி வந்து NHFDC. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ், அதாவது சிவியர்ல மல்டிபிள் டிசபிலிட்டியால பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்கீம்ங்க இது. இதோட பெனிஃபிட் வந்து மெயின்டெனன்ஸ் அலோவன்ஸ் தருவாங்க, அப்புறம் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் கிடைக்கும், டோர் ஸ்டெப் ரேஷன். இப்ப நம்ம பார்த்த தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் இந்தியன் கவர்மெண்ட் இதுக்கான ஸ்கீம்ஸ் அவைல் பண்றதுக்கு காமனா நமக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா டிசபிலிட்டி சர்டிபிகேட் மஸ்ட்ங்க, அதுவும் 40% இல்ல 40% மேல இருக்கணும். நெக்ஸ்ட் UDID கார்டு, அப்புறம் ஆதார் கார்டு, தென் இன்கம் சர்டிபிகேட்டுங்க. இது இல்லாம பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸும் வேணும். இந்த எல்லா டாக்குமெண்ட்டுமே நம்ம கிட்ட ரெடியா இருந்தா இந்த எல்லா ஸ்கீமுக்குமே நம்ம ஈஸியா அப்ளை பண்ணலாங்க. சோ இந்தியன் கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு விதமான திட்டங்களை கொடுத்து அவங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்காக பாடுபட்டு இருக்காங்க. இந்த திட்டத்துல நமக்கு அசிஸ்டிவ் டிவைஸ் கிடைக்கும், ஹெல்த் இன்சூரன்ஸ், எஜுகேஷன் சப்போர்ட், பென்ஷன், டிராவல் கன்செஷன், எம்ப்ளாய்மெண்ட் சப்போர்ட், இது எல்லாமே இதுல கவர் ஆகுங்க. இந்த ஸ்கீம்லாம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்காது. ரைட் இன்ஃபர்மேஷனும் ரைட் அப்ளிகேஷன் தான் இதுக்கான கீ. சோ டிஸ்ட்ரிக்ட் டிஃபரண்ட்லி ஏபிள்டு வெல்ஃபேர் ஆபீஸ்க்கு நிச்சயமா பேரண்ட் போயிட்டு இத பத்தி டீடைல்ஸ் கேட்டு அதுக்கான பெனிஃபிட்ஸ் நம்ம அவைல் பண்ணிக்கணுங்க. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் சேரிட்டி இல்லங்க, அது ரைட்ஸ். சோ நிச்சயமா அதை நம்ம அவைல் பண்ணணும், அவாய்ட் பண்ணக்கூடாது. இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தா பேரண்ட் கரெக்டான டைம்ல இதை அப்ளை பண்ண முடியும். சோ சைல்டுக்கும் கண்டினியூட்டி கிடைக்கும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு பதிவுல தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்தியன் கவர்மெண்ட்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கி வருகின்ற பல்வேறு விதமான திட்டங்களை பத்தி நம்ம சற்று விளக்கமா பார்த்தோம்னு நினைக்கிறேன். சோ நம்ம மேல பார்த்த இந்தியன் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்டோட எல்லா ஸ்கீம்ஸ பத்தின ரெஃபரன்ஸ் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்கறேங்க. இத பத்தி மேலும் தகவல்களை நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.